எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டின வரைக்கும் நான் உங்களுக்கு அழகாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேடம் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு கஸ்டமரை பார்க்க போயிட்டாங்க. என்னை விட அவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அனு மேம் வாங்க. நீங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது ஸ்பெஷல் இருந்தால் நீங்கள் ஆடியன்ஸ் சொல்லிடுங்க. காஸ்டியூம் டால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம பொம்மைங்களை வந்து என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கிளேல பேப்பர் மேஷில் பண்ணுறோமோ அதை விட இன்னும் நேச்சுரலாக கொண்டு வர முடியும். ஏன்னா ஃபேப்ரிக் அண்ட் ஃபேஸ் பெயிண்டிங் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க இந்த ஆர்டிசன்ஸ். ஸோ நீங்கள் கிருஷ்ணரை பாருங்க, ராதா பாருங்க, ஆமாம் பார்த்தேன், அழகா வந்து அண்ட் அலங்காரம் ஆஃப் த க்ளோதிங், ஜுவல்லரி அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து இதெல்லாம் பிச்சு பிச்சு வந்துடாதுல ஒன்று அது பெர்மனெண்ட்டாக அப்படியே இருக்கும். நீங்கள் அது பத்திரம் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஷோகேஸில் கூட வைக்கலாம். கலெக்ஷன் வந்து கொலுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் கிஃப்டிங் கொடுக்க, நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு வந்து யாருக்கையாவது கிஃப்ட் கொடுக்கணும். மேம் எனக்கு ஒரு டவுட், இந்த பொம்மையெல்லாம் பார்த்த உடனே வந்துச்சு. இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ நான் அனுப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி நின்றுட்டு நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொம்மையில இப்படியே பண்ணி தருவீங்களா? பொம்மையெல்லாம் கண்டிப்பா பண்ணி, அது ரொம்ப முக்கியம். நம்ம போட்டோ அனுப்பிச்சிட்டோம்னா அதே மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு அனுப்புவாங்க. அதை உங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் அந்த கேள்வி கேட்டேன். ஆனா கொஞ்சம் டைம் கேட்பாங்க, ஒரு 3 மாசம் 4 மாசம் கேட்பாங்க. நீங்க என்ன போட்டோ அனுப்புறீங்களோ, உங்க குழந்தைய வச்சுட்டு இருக்கலாம், இல்ல உங்க ஹஸ்பண்டோட இப்படி இருக்கலாம், இல்லைன்னா லவ் சொல்ற மாதிரி இப்படி என்ன வேணாலும் நீங்க அனுப்பலாம். அது அப்படியே அவங்க அந்த மாதிரி டால்ல செஞ்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பொம்மையில. வேணா இவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஓகே.